தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு தொடர்பாக தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிரான்ஸ்பார்மர் டெண்டர் ஒதுக்கீடு குறித்த ஆரம்பகட்ட விசாரணை ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்து கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சிக்கந்தர், அதாவது தமிழகத்தில் 2021 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கு இடையில் 28,000 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டான்ஜெட்கோ தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்டோருக்கு எதிராக சந்தேகம் கொள்ள ஆதாரங்கள் உள்ளதால் இந்த தொடர்பாக வழக்கு பதிவு செய்து உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என அறப்போர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதே கோரிக்கையுடன் மேலும் ஒருவர் இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்மணி அமர்வில் இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த விசாரணையின் போது இன்று நடைபெற்ற இந்த விசாரணையின் போது 30 ஒப்பந்ததாரர்கள் ஒரே விலையை குறிப்பிட்டிருந்தனர். அவர்களுக்கு அதிக விலைக்கு இந்த ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளதால் அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் கடந்த 2023 ஆண்டு புகார் அளித்து 4 மாதங்கள் கடந்த பிறகும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக அறப்போர் சார்பில் வாதிடப்பட்டது. அதே போல அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த விவகாரம் தொடர்பாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அரசின் ஒப்புதலை பெற்று லஞ்ச ஒழிப்புத்துறை ஆரம்பகட்ட விசாரணை நடத்தி வருவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் 1987 ஆண்டு முதல் பின்பற்ற வரும் இந்த நடைமுறைதான் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டன என்றும் ஒப்பந்ததாரர்கள் பல ஆண்டுகளுக்கு ஒரே விலையை தான் குறிப்பிடுகின்றனர் என்றும் இதனால் அரசும் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த ஒப்பந்தங்களை வழங்காவிட்டால் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்பார்மர்களை மாற்ற முடியாது எனவும் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இது போன்ற முறைகேடு குறித்த வழக்குகளில் ஆரம்பகட்ட விசாரணை தேவையில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி செயல்பட்டிருந்தால் இந்த வழக்குகள் வந்திருக்காது என எல்லா வழக்குகளிலும் ஆரம்பகட்ட விசாரணையை நடத்தினால் முடிவு எட்ட முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். பின்னர் வழக்குகள் தொடர்பாக ஒரு வாரத்தில் பதிலளிக்கும்படி தமிழக அரசு உத்தரவிட்ட நீதிபதிகள் டெண்டர் ஒதுக்கீடு செய்து தொடர்பான ஆவணங்களையும் ஆரம்பகட்ட விசாரணை குறித்த ஆவணங்களையும் தாக்கல் செய்யும்படி அரசு தரப்பு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுந்தரம்.